போடப்படுற வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கா? அநேக பிள்ளைகளுடைய கால்ஸுகள், அநேக பிள்ளைகளுடைய கேள்விகளை நான் பாக்குறேன். தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் நிச்சயமா பெரிய காரியத்தை செய்வாரு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாருங்க வார்த்தை என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்துல பாவத்தை ஜெயிச்சார், இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்துல பாவத்தை மேற்கொண்டாரு. இப்ப நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வி என்னன்னா, இயேசு கிறிஸ்து மாம்ச சரீரத்துல இல்லப்பா சார், அவர் கடவுள், அதனாலதான் இந்த உலகத்தை ஜெயிக்க முடிஞ்சது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவுக்கும் சரி, ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கைக்கும் சரி, ரெண்டு காரியங்கள் ரொம்ப முக்கியமானது. நீங்க இயேசு கிறிஸ்துடைய பிறப்பையும் பாருங்க, ஒரு தேவ பிள்ளையினுடைய பிறப்பையும் நீங்க ஆவிக்குரிய மண்டலத்துல பாத்தீங்கன்னா சீக்கிரமா உங்களுக்கு இந்த உலகத்தை ஜெயிக்க கர்த்தர் உதவி செய்வார். பாருங்க, இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு எப்படின்னா, அவர் ஆவியில பிறந்து மாம்சத்துல வெளிப்பட்டார். ஒரு தேவ பிள்ளை மாம்சத்துல பிறந்து என்ன செய்யறாங்க, ஆவியில வெளிப்படுறாங்க. அப்படின்னா மாம்சத்தை அழிச்சு ஆவியில வெளிப்படுறாங்க. ஆனா அவர் ஆவியில பிறந்து மாம்சத்தை அழிச்சு திரும்ப ஆவிக்கு போயிடுறார். ஒண்ணும் புரியலையா? வசனத்துல பார்க்கலாமா? எடுத்து வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 35வது வசனம். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். நல்லா கவனிங்க, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும். தேவனுடைய குமாரன் எனப்படும். அப்படின்னா இயேசு கிறிஸ்து எப்படி பிறந்தாருன்னா, பரிசுத்த ஆவியானவரால பிறந்தார். எத்தனை பேருக்கு புரியுது? ஈஸியா புரியுதா? பிறந்து அவர் எந்த சரீரத்துல வெளிப்பட்டாருன்னா, மாம்ச சரீரத்துல வெளிப்பட்டாரு. அவர் மாம்ச சரீரத்துல இருந்தாலும் யாரோட தான் இருக்கிறாரு? ஆவிக்குரிய பாருங்க மண்டலத்துலதான் பிரயாணம் பண்றாரு. பிதாவோட கனெக்டிங் இருக்காரு. ஏன்னா அவருடைய பிறப்பு எப்படி? ஆவிக்குரிய பிறப்பு. இதேதான் ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில அவங்க பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் மறிச்சிருக்கிறாங்க. அதான் எபேசியர் 2:1-2 படி. நல்லா கவனிச்சுக் கொள்ளுங்க. இந்த மாம்சத்துல அவங்க பிறக்கிறாங்க. இன்னும் உதாரணம் சொல்லணும்னா, ஏசாயா 51 படிச்சீங்கன்னா தாவீது சொல்றாரு, என் தாய் பாருங்க என்னத்திலயா என்ன பாவத்துல கற்பந்தரித்தார், நான் துர்க்குணத்துல உருவானேன். அப்ப இந்த பூமியில பிறக்கிற எல்லா பிள்ளைகளும் பாவத்துலதான் பிறக்குது. அதான் மாம்ச சரீரம் பாவத்துல. ஆனால் எப்ப அவங்க ஆவிக்குள்ளாக்கப்படுறாங்கன்னா, ஞானஸ்தானத்தின் மூலமாய் உள்ளாக்கப்படுறாங்க ஆவிக்குரிய சரீரத்துல. நல்லா கவனிங்க. எப்படி பாஸ்டர்? இது தெரியாம தான் ஒருத்தர் ஏசப்பாட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு. நிக்கதோமுன்ற ஒருத்தர். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 4, 5, 6 படிங்க. அதற்கு நிக்கதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். நல்லா கவனிங்க. அவர் சொல்றாரு, நிக்கதோமு கேட்கிறாரு ஏசப்பாட்ட, இவர் சொல்றது ஒண்ணும் புரியலையே, அவர் திரும்ப பிறக்கணும்னு சொல்றாரு. நான் ஆல்ரெடி பிறந்து எனக்கு முதிர் வயது ஆயிருச்சு, இனி நான் எப்படி பிறக்க முடியும்? அப்பதான் இயேசு கிறிஸ்து சொல்றது ஆவிக்குரிய விதம், இவர் கேட்கறது மாம்சத்துக்குரிய விதம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அவர் சொன்னது, நீ என்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்து உன்னுடைய பேர் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படுதோ அன்றைக்கு நீ மாம்சத்துக்குரியவன் அல்ல, ஆவிக்குரியவன். மாம்ச சரீரத்துல இருந்தாலும் அந்த சரீரத்தை அழிக்கிற அத்தனை வல்லமை என் கர்த்தர் என்ன செய்றாரு? உங்களுக்கு கொடுக்கிறாரு. அதனாலதான் அந்த யோவான்ல நீங்க படிச்சீங்கன்னா அந்த 3 வசனங்கள் மாத்திரமல்ல, அதுக்கு கீழ் வசனம் சொல்லுது எப்படின்னா, நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். இன்னைக்கு ஏன் நம்ம பாவத்தை ஜெயிக்க முடியல? இன்னைக்கு ஏன் நம்ம அக்கிரமத்தை ஜெயிக்க முடியல? ஏன் இன்னைக்கு நம்ம ஆண்டரோட நடக்க முடியல? நாம மாம்சத்துல இருந்து பாருங்க, இந்த பாவத்துக்கு சேர்த்து நீதிக்கு பிழைச்சு வந்தாலும் இன்னைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளா இருந்த மாம்சத்தின் கிரியைகள் தான் நமக்குள்ள வெளிப்படுது. ஏன்? ஆவிக்குரிய மண்டலத்துக்குள்ள வர உங்களுக்கு விருப்பம் இல்லை. அதனாலதான் மந்திரம் பலிக்குது, அதனாலதான் ஏவல் பலிக்குது, அதனாலதான் இந்த உலகத்துல இருக்கிற பிசாசுடைய அத்தனை ஆயுதங்களும் உங்களுக்கு வருது. ஏன்னா நீங்க மாம்சத்துல இருந்தாலும் இந்த பாவத்துக்கு செத்து நீதிக்குள்ள பிழைச்சு ஆவிக்குரிய மண்டலத்துல வந்துட்டீங்கன்னா பொல்லாங்கன்னு உங்களை தொடமாட்டான். வசனம் இருக்கா இல்லையா? அதான் 1 யோவான் பாருங்க 5வது அதிகாரம் 18 படிங்க. தேவனால் பிறந்த எவனும், நல்லா கவனிங்க, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். நல்லா கவனிங்க, தன்னை காக்கிறான். பொல்லாங்கன் அவனை தொடான். பொல்லாங்கன்னா இந்த பிசாசு உன்னை தொடமாட்டான். ஆனா ஏன் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சனை? ஏன் இன்னைக்கு டிவோர்ஸ்? ஏன் இன்னைக்கு சமாதானம் இல்லாதது? ஏன் இன்னைக்கு வாழ்க்கையில ஒரு இடத்துல நிரந்தரம் இல்லாததுன்னா, நீங்க தேவனால இன்னும் பிறந்தாலும் தேவ ஆவியானவரால நடத்தப்படல. அதான்
நல்லா கவனிங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் நினைக்கிறேன், அங்க 4வது வசனம் படிங்க. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினால் கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் புதிதான ஜீவனை பெற்று நடந்து கொள்ளும்படிக்கு. கிறிஸ்து எப்ப மரித்தோர்ல இருந்து எழும்பினாரு? மாம்ச சரீரத்துல எழும்பினாரு, ஆவிக்குரிய சரீரத்துல எழும்பினாரு. அதைத்தாங்க பாக்குறோம். அவர் ஆவியில பிறந்து மாம்சத்துல வெளிப்பட்டு திரும்பவும் ஆவியில வந்துட்டாரு. ஆனா நம்முடைய வாழ்க்கையில நம்ம மாம்சத்துல பிறந்து ஆவிக்குள்ளாக வந்து நம்ம என்ன செய்யப்பட போறோம்? திரும்பவும் ஆவிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட ஆவிக்குரிய சரீரத்துல வெளிப்பட போறோம். அதான் ஒரு நொடி பொழுதில் நம்ம என்ன செய்வோம்? மகிமையில பிரவேசிப்போம், மறுரூபமாவோம். அப்ப இன்னைக்கு இயேசு கிறிஸ்து எந்த சரீரத்துல வர்றாருன்னா ஆவிக்குரிய சரீரத்துல வர்றாரு. ஏன்னா அவர் ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டாருன்னு 1 பேதுருல நம்ம 3வது அதிகாரத்துல கீழே படிக்கிறோம். அப்ப இன்னைக்கு தேவ பிள்ளைகள் பாவத்தை ஜெயிக்கணும், இந்த உலகத்துல வரணும்னா நீங்க ஞானஸ்தானம் எடுத்து என்னைக்கு நீங்க ஆண்டுடைய பிள்ளைகள் ஆனீங்களோ அன்னைக்கு இந்த மாம்சத்தின் கிரியைகளை அழிக்க பழகணும். அதை எப்படி பாஸ்டர் அழிக்கிறது? நீங்க ஒவ்வொரு பாவம் செய்யும் பொழுதும் அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தால் அவர் சகலத்தையும் என்ன செய்வாரு? உங்களுக்கு கண்டித்து போதித்து அவர் சகல சத்தியத்திலையும் உங்களை நடத்துவார். இன்னைக்கு நம்ம இன்னும் மாம்ச சரீரத்துல இருக்கிறதாலதான், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறமும் அந்த மாம்ச சிந்தைக்குள்ள வர்றதாலதான் ரோமர் 8ல பவுல் அழகா எழுதுறார். பவுல் பாருங்க, எப்ப மாம்சத்துல இருந்தாருன்னா கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தும் பொழுது, சபைகளை வேதனைப்படுத்தும் பொழுது, என்னைக்கு இயேசுவால பிடிக்கப்பட்டு அவர் பாருங்க என்னைக்கு அவர் தொடப்பட்டு உள்ள வர்றாரோ, என்னைக்கு அவர் பாருங்க ஞானஸ்தானம் எடுத்து அவர் என்னைக்கு பாருங்க அடுத்த கட்டத்துக்கு வர்றாரு ஆவிக்குரிய மண்டலத்துல, அதுக்கப்புறம் தான் இந்த நிருபத்தையே எழுத ஆவியானவர் கொடுக்கிறார். அப்போ ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஆவியானவருடைய பாருங்க வழி நடத்தல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் இன்னைக்கு ஆன்லைன் பிரேயர்ல எங்களோட கலந்து கொள்றவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் இன்னைக்கு இந்த பிரேயர்ல கலந்து கொண்டதுக்கு அப்புறம் நாங்க புதிய புதிய காரியத்தை பாக்குறோம்னா இது நாங்கள் அல்ல, சத்தியத்தை விளங்கப்படுத்தும் பொழுது, சத்தியத்தை கை கொள்ளும் பொழுது உங்களோட குணாதிசயங்கள் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்குள்ள வந்துருது. இந்த அனுபவம் இல்லாததாலதான் இன்னைக்கு சபையில வளர்ச்சி இல்லை, சபையில அடுத்த கட்டத்துக்கு போகல. அதான் ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையிலையும் ஒரு மேய்ப்பனுடைய வாழ்க்கையிலையும் அதான் பாருங்க, அவன்கிட்ட இருந்து வெளிப்படுற குணம்தான் அவன் ஆவியானவரால நடத்தப்படுறானா மாம்சத்துல இருக்கிறானான்றது நீங்க அழகா பார்க்க முடியும். அதான் 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 10வது வசனத்துல பவுல் மறைக்கிறாரு. எப்படி மறைக்கிறாருன்னா, ஆவிக்குரிய பாருங்க அந்த பகுத்தறிகிற விரம் எல்லாம் எப்ப செயல்படும்னா அவன் ஆவிக்குரிய மண்டலத்துல வரும் பொழுது, என்ன ஆவியில ஒண்ணு கட்டப்பட்டிருக்கிறான், என்ன ஆவியில ஒரு சபை கட்டப்பட்டிருக்கு, என்னத்தினால நமக்கு இந்த போராட்டம்ன்றதை ஆவியானவர் சீக்கிரமா நமக்கு வெளிப்படுத்திடுவார். அப்ப நம்ம அதுக்கு ஜெபிக்கும் பொழுதுதான் பவுல் சொல்றாரு, நீங்க ஆவியில அனலாய் கருத்துள்ள ஜெபமாய் ஆவியானவரோட பிணைக்கப்பட்டு ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா நீங்க ஆவிக்குரியவர்கள், அஞ்ஞானிகளை போல ஜெபிக்க கூடாதுன்னு அங்க மத்தேயுல எழுதுறாரு. நீங்க 10 வருஷம் ஜெபிக்கிறீங்க, 5 வருஷம் ஜெபிக்கிறீங்க, ஒரு காரியத்துக்காக காத்திருக்கீங்க, ஏன் நடக்கல? நீங்க இன்னும் ஆவிக்குரிய மண்டலத்துக்குள்ள வரல. ஆனா இயேசு கிறிஸ்து ஆவியில பிறந்து மாம்சத்துல இருந்தாலும் அவர் தனித்து பிதாவோட இருந்தாரு, உபவாசத்துல இருந்தாரு. அவர் பாருங்க அநேக இடத்தை தன்னை காத்து கொள்றாரு. அதனாலதான் பொல்லாங்கன் தொடான். அதனால அவர் கடவுள்னு நீங்க சொல்றத, அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் எப்படி சொல்றேன்னா அவர் தேவகுமாரன் தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அவர் கடவுள் தான், எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இந்த உலகத்துல பாவத்தை ஜெயிக்கும் பொழுது அவர் மனுஷகுமாரனாய் வெளிப்பட்டார், ஆவிக்குரிய மண்டலத்துல பிரவேசிச்சாரு, அது போல நடந்தாரு. அதனாலதான் இந்த உலகத்துல சகல பாவத்தை ஜெயிச்சார். அதனால நீங்க ஆவிக்குரிய பிள்ளைகள் என்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அதான் ரோமருக்கு எழுதின நிருபம் 6:11 படிங்க. ரோமர் 6:11 அழகா சொல்லுது. அங்க எப்படி சொல்றாருன்னா எடுத்து அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்க. நீங்க பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள பிழைக்கிறவர்கள் எப்படி? ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க பிழைக்கப்படணும். அதுபோல ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க என்ன செய்யணும்? திரும்பவும் என்ன செய்யணும்? எழும்பி கிறிஸ்துவுக்குள்ள ஊன்ற கட்டப்படணும். அதைத்தான் அங்க பவுல் எழுதுறாரு. அதனால வேதத்தை நல்லா படிங்க, ஆவிக்குரிய மண்டலத்துல வாங்க. இன்னும் சுயத்துல ஊழியம் செய்தது போதும், இன்னும் சுயத்துல நீங்க சர்ச்சைக்கு ஏதோ போகணுன்றது போதும். ஆவிக்குரிய மண்டலத்துல பிரவேசிக்க பொழுது கர்த்தர் அநேக தரிசனங்களை, அநேக சொப்பனங்களை, ஆவிக்குரிய மண்டலத்துல வெளிச்சங்களை, நீங்க இந்த மண்டலத்துல வந்துட்டாலே வீட்டுல பொண்ணும் பொருளும் உங்களை தேடி வரும். பாருங்க ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் தேடி வரும். இன்னைக்கு எல்லாம் கிறிஸ்தவ பிள்ளைகள் ஆசீர்வாதம்னா ஏதோ கார் வாங்கணும், வீடு கட்டணும், இதனாலதான் அவங்க வாழ்க்கையை பாருங்க அடுத்த கட்டத்துக்கு போகாது.
நீங்க ஆவிக்குரிய ஆசீர்வாதம்ன்றது சங்கீதம் 18:43 சொல்லுது, உன்னை அறியாத ஜனங்கள் உன்னை சேவிக்கிறார்கள், உன்னை அறியாத பாருங்க ஜாதிகளின் சண்டைகளுக்கு விலக்கி எல்லா ஜனங்களுக்கும் என்னை தலைவன் ஆக்குகிறீங்கன்னு நாங்க தாவீது சொல்றாரு பாருங்க. அதே போல ஆபிரகாம்ல சொல்றாரு, உனக்குள்ள உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற வாங்க. உங்களுக்கு பூமியில இருக்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லமை உள்ளவர். நீங்களும் எங்களுடைய பிரேயர்ல கலந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் நீங்க தேவனோட நடக்க விரும்பினால், சபைக்கு போக முடியாத பிள்ளைகள், சபைக்கு போறவங்க உங்க தகப்பனுக்கு நீங்க போய்தான் ஆகணும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்க சபையில நீங்க போய் கலந்து கொள்ளுங்க. அப்படி போக முடியாத பிள்ளைகள், பாஸ்டர் எங்களுக்கு சபையே இல்ல, நாங்க இந்த தேசத்துல ரொம்ப கஷ்டப்படுறோம், நாங்க ஆண்டவருக்குள்ள வர விரும்புறோன்றவங்க, அது போல ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்க விரும்புறோன்றவங்க எங்களோட தொடர்ந்து இணைந்திருங்க. கர்த்தருக்கு சித்தமா இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற நேரத்தில் அந்த காரியத்தை வாய்க்க பண்ண கர்த்தர் வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. சோர்ந்து போகாதீங்க, பைபிளை படிங்க, ஜெபத்துல இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.